சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நம் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் இக்கட்டான சூழ்நிலைகளும் வரும்பொழுது அதை எதிர்த்து போராடி எதுவுமே பயனில்லாமல் சோர்வு ஆகி எல்லாம் முடிந்து விட்டது என சோர்ந்து போய் உட்காரும் பொழுது எல்லோரும் பயன்படுத்தும் ஒரே வார்த்தை விதி. நம் விதி இப்படி ஆகிவிட்டதே, என் தலையெழுத்து இப்படி ஆகிவிட்டதே, என் வாழ்க்கை இப்படி அமைந்துவிட்டதே என்று நம் பிரச்சனைகளுக்கான முடிவாக தீர்வாக இந்த விதியை நாம் சொல்லிவிடுகிறோம். நமக்கு என்று எழுதப்பட்ட விதியை நம்மால் மாற்ற முடியும். நாம் நினைத்தால் மாற்றலாம். அதற்கு புத்திசாலித்தனமும் அறிவாளியோ அதீத அறிவு உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தனி ஒரு நபர் அந்த பிரச்சனையை பார்க்கும் சூழ்நிலையில்தான், பார்க்கும் நோக்கத்தில்தான் அந்த விதியை மதியால் வென்றுவிடக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. ஒரு பிரச்சனை எப்படி கையாள்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம் விதியை நாமே மாற்றிக்கொள்ளலாம். பிரச்சனை வந்துவிட்டால் சோர்ந்து உட்கார்ந்திராமல் என் விதியை நான் மாற்றி காட்டுவேன் என்று தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் யார் ஒருவன் முன்னோக்கி செல்கின்றானோ அவன் விதியை நிச்சயமாக மாற்றலாம். அதை விடுத்து என் விதி அப்படித்தான், என் வாழ்க்கை முடிந்துவிட்டது, நான் போராடி களைத்து விட்டேன், என் விதி போல் என் வாழ்க்கை ஆகட்டும் என்று எவன் ஒருவன் அப்படியே உட்கார்ந்து விடுகிறானோ அவன் நினைப்பதற்கு மாறாக முடிந்து விடுகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னை வரவேற்க, உன்னை பயணிக்க, உன் வாழ்க்கையில் உன்னோடு பயணிக்க நான் இருக்கும் பொழுது நீ ஏன் விதியை பார்த்து பயப்படுகிறாய்? எப்பொழுதுமே இழந்ததை எண்ணி வருந்தி கொண்டே இருக்காதே. உனக்கான நல்ல வாழ்வு பிறக்கும். செய்யாத தவறுக்கு காயம்பட்டு கொண்டிருக்காதே. நான் தவறு செய்யவில்லை என்று அனைவரிடமும் உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களிடம் போய் உன்னை நிரூபித்து காட்டிக்கொண்டே இருக்காதே. அப்படி போய்விடு. அதன் முடிவு தானாகவே வந்து சேரும். துன்பம் வந்துவிட்டாலும் துயரம் வந்துவிட்டாலும் உடனே கலங்கிய கண்களுடன் அப்படியே உட்கார்ந்திருந்தாதே. எனக்கு துன்பம் வந்துவிட்டது, நான் எப்படி ஜெயிப்பேன் என்று கேள்விக்குறியோடு என்னை பார்க்காதே. நான் ஜெயிப்பேன், என்னால் வாழ்ந்து காட்ட முடியும், எனக்கு துணையாக என் சாயப்பா இருக்கிறார் என்ற தீர்மானத்தை உன் மனதில் கொண்டு வா. பின் உன் வாழ்க்கை நீ நினைத்ததற்கு மேலாகவே வெற்றிகரமாக முடியும். சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கும் சாயின் அமுத மொழிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். கேட்ட பின்பும் உன் மனதில் இவ்வளவு குழப்பம் வருமா? நிச்சயம் வரக்கூடாது. சாயப்பா இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் உன் மனதில் கேள்விக்குறி எழவே கூடாது. வேண்டுதல் எல்லாம் நிறைவேற காலதாமதம் ஆகிறது என்றால் அதைவிட ரெட்டிப்பு மகிழ்ச்சி கூடிய விரைவில் வரப்போகிறது என்று தான் அர்த்தம். ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.